வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு வரை உறவு கண்ணதாசன் பாடல் வரிகளில் டிஎம்எஸ்க்கு வந்த ஒரு சந்தேகம் எப்படி தீர்த்து வைத்தார் கவிஞர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் தான் பாதகாணிக்கைன்ற படம். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, நடிகர் சந்திரபாபு, கமல்ஹாசன், அசோகன் உள்ள பலரும் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடல்கள் கொடுத்து கவியரசன்னு பெயர் எடுத்த கவிஞர் கண்ணதாசன் பாதகாணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தன்னோட சந்தேகத்தை கவிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு கவிஞர் கொடுத்த விளக்கம் என்ன என்பதை பார்ப்போம். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம் தான் பாதகாணிக்கைன்ற படம். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, சந்திரபாபுன்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. டி.கே. ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. படத்திற்கு அனைத்து பாடங்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே எழுதியிருக்காங்க. படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. படத்தில் இருக்க பாடல்கள் எல்லாமே கொண்டாடும் வகையில் அமைந்திருந்த இந்த நிலையில் வீடு வரை உறவுன்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடும் பாடலாக அமைஞ்சிச்சு. அதே போல் துக்க வீடுகளில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சோகத்தோட உச்சியில் இருந்து எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தன்னோட சந்தேகத்தை கவிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. படத்தின் கம்போசிங் நடைபெறும் போது ஒரு படத்தில் கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்படுது. படத்தில் தாய்மாமன் பேச்சை கேட்டு அசோகன் தன்னோட தந்தைகிட்ட சண்டை போட அவர் ஒரு கட்டத்தில் இழந்தும் போயிடுறாங்க. இதுக்கப்புறமா வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அசோகன் பாடுவது போன்ற ஒரு தத்துவ பாடலை கவிஞர் கண்ணதாசனை எழுத தொடங்க சொல்கிறாங்க. இடையில தன்னோட நெருங்கிய நண்பர் மரணத்தில் நடந்ததை நினைச்சு அந்த பாடலை எழுதுகிறாங்க கவிஞர் கண்ணதாசன். அதே போல் மரணம் தொடர்பாக பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலை எளிமையாக தமிழ் படுத்தி கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை பாடி வந்த டிஎம்எஸ் பாடல் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க பட்டினத்தார் பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பட்டினத்தார் தன்னோட பாடலில் கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட வரும்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடைசி வரை யாரோ என்று எழுதியிருக்கீங்க என்று கேட்குறாங்க. இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் கடைசி வரையும் பாவமும் புண்ணியமும் தான் வரும் என்று சொல்ல பட்டினத்தார் போல ஒரு ஞானி தான் வேண்டும், ஆனால் நான் ஞானி இல்லை, சாதாரண மனிதன், அதனால தான் கேள்விக்குறியோடு முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனித்துவமான பாடல்கள் மூலம் இன்னைக்கு வரை ரசிகர் மத்தியில் நிலைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தன்னோட பாடலில் நடிகை பலரையும் கிண்டல் செஞ்சுருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் அவரோட கவிதையால் தன்னோட மனைவியை கிண்டல் செஞ்சிருக்கார் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. கவிஞர் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் ஆரம்ப காலத்திலேருந்து கடைசி வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். மனிதன் தன்னோட வாழ்க்கையில் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவிஞர் கண்ணதாசனோட வரிகள் மூலம் ஆறுதல் சொல்லலான்னே சொல்லலாம். உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.